சாப்பிட்டா நானே ஃபுல்லாக சாப்பிட்றேன்னாட்டு இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் ஆடி கும்மாயம் தான் செய்ய போகிறேங்க. என்னடா ஆடி கும்மாயம்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு 5 பொருள் தாங்க. பாசிப்பருப்பு, வெள்ளை உளுந்து, பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய். இந்த 5 பொருள் தாங்க. இது வச்சு நல்லா அல்வா பதத்தில் செஞ்சுக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானலை வச்சிருக்கிறேங்க. பருப்பெல்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க. வெள்ளை உளுந்து 1 கப் எடுத்துருக்குறேங்க, போட்டுக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. உளுந்து இப்படி செஞ்சு பெரிய பிள்ளை ஆகுது இல்லைங்க, அப்போ கொடுத்தா இடுப்புக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா நெஞ்சுக்கு நல்லது, நல்லா ஊக்கமாக இருக்கு. நல்லா செவந்து வருது பாருங்க. நல்லா பொன்னிறம் வந்ததே எடுத்துக்கலாங்க. நம்ம கருகு விட்டுறாதீங்க. கருகு விட்டாங்கன்னா கசக்கு உளுந்து. நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். பாசி பருப்பு சின்ன கப்பில் 1/2 கப் எடுத்துருக்குறேங்க, போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் இதுமே எடுத்துக்கலாங்க. உளுந்து பருப்புலையும் நல்லா சத்து இருக்குதுங்க. அந்த பாசி பருப்புலையும் நல்லா ப்ரோட்டீன் சத்து இருக்குது. நீங்கள் குழந்தைகளுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. மெயினாக பொம்பளை பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா செவந்து வந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். பாசி பருப்பு அளவுக்கு அரிசி போட்டுக்கலாங்க. பச்சரிசி எடுத்துருக்கிறேன் நான், போட்டுக்கலாங்க. நல்லா வறுத்துக்கலாம். பச்சரிசி நிறைய போட்டிங்கன்னா நம்ம ஒரு மாதிரி இருக்கு. இப்படி பாதி வறுவட்டோன்னையுமே 4 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொரிஞ்சோன்னே எடுத்துக்கங்க. ஆறட்டுங்க. நான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துக்கலாங்க. சொந்தங்களே, ஆடி கும்மாயம் செய்யறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுங்க. வெல்லம் காய்ச்சிக்கலாங்க. வெள்ளை பாவெல்லாம் ஆக வேண்டியது இல்லைங்க. அந்த உள்ள இருக்கிற மண்ணு தூசி அதை எடுக்கிறதுக்காகத்தான். கரைஞ்சோடனே வடிச்சுக்கலாங்க. காக்கில் வெல்லம் போட்டு காய்ச்சி இருக்கிறேங்க, வடிச்சு எடுத்துக்கலாம். மண் இருக்குது, மண் தூசி எல்லாமே இருக்குது பாருங்க. அதனாலதான் வடிச்சு எடுத்துக்கிறது. உளுந்து, பாசிப்பருப்பு, பச்சரிசி, ஏலக்காய் எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கிறேங்க. சளிச்சுக்கலாம். இது குருணைங்க, இது வேண்டாம். இது மாவு மட்டும் போட்டுக்கலாங்க. பாவு ஆறிடுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கரைச்சிக்கலாங்க. குருடெல்லாம் இல்லாம நல்லா கரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மாவு போட்டு கரைச்சிக்கலாங்க. நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் போட்டு கலக்கலாங்க. சொந்தங்களே, இந்த பதத்தை கரைச்சிக்குங்க. பூரா ஒரு துளி குருடு இல்லாமல் கரைஞ்சிருச்சு பாருங்க. இப்படி அடுப்பத்தை வச்சு அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. சொந்தங்களே, இந்த பலகாரம் இந்த ஸ்வீட்டு நம்ம பாட்டி இவங்கெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மத்தா, எங்கள் ஆத்தா எல்லாம், எங்கள் அம்மா, அப்புறம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது. இப்போ நானும் என் பேத்திக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். இப்படித்தாங்க இந்த டிஷ்ஷெல்லாம் நம்ம பாரம்பரியமான டிஷ்ஷு. எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போ நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா யாருக்குமே தெரியாது. இப்போ வர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. நம்ம செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. களி மாதிரி வந்துடும். நீங்கள் அப்படியே கிளறி விட்டே இருங்க. சொந்தங்களா, நெய் ஊற்றிக்கலாங்க.
இப்போ கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறமா கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. பருப்பு அரிசியெல்லாம் போட்ட கப்பில் 1 கப்பு நெய் எடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. கை விடாம இப்படி கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரு. நெய்யை ஊற்றி கிளறிட்டே இருங்க. சொந்தங்களா, நெய் ஊற்றி நல்லா கிளறிட்டே இருங்க. கிளறி முடிஞ்சோடனே நல்லா பபிள்ஸ் வருங்க. பபிள்ஸ் வந்தோடனே மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா நெய் பிரிஞ்சு வந்து நல்லா உருண்டையாக வரும். அப்போ இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா உருண்டை வந்துருச்சுங்களா? இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க. விடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் விட்டிங்கனாலும் அடி பிடிச்சிருங்க. விடாமல் அந்த சட்டியில் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நெய் ஊற்றின நெய்யெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துருங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாங்க. சொந்தங்களா, ஆடிக்குமையை செஞ்சாச்சு, சாப்பிட்டு பார்க்கலாங்க. சாப்பிட்டா நானே ஃபுல்லாக சாப்பிட்ருனான் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. தொண்டைக்குள்ளே போகிறதே தெரிய மாட்டேங்குது. நல்லா வழுகிட்டு போகுது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சுருக்குறேங்க. அல்வாக்கே டப்பு கொடுக்குறதே இந்த டிஷ்ஷு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர, இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.